எனது சிறப்பு எதிரிகளின் வெறுப்பு, எனது பார்வை எதிரிகளின் ரத்த வேர்வை, எனது நடை ரோஜா நடை, எனது உடை எதிரிகளின் நடுங்கும் படை, எனது வாள் எதிரிகளின் எழுப்பு, எனது பேச்சு எதிரிகளின் நடுங்கும் அண்டங்கள் நடை, பிண்டங்கள் கிடைக்க அட்டமகம் கட்டிட பிரசக்தி நொடுப்பேன் கொடுவார் முட்டிப்பேன் என்பார். நானெல்லாம் என் உயிரல்ல, மண்ணை வாரி இறைத்தாலும் பொன்னாக விளையக்கூடிய மணிபுரி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கு அருகாமில் முப்படை தளபதி ஆலவந்தார் 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 என்று பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி சென்று மன்னரை மாமன்னர் சென்றல் வரும்போதெல்லாம் இன்று போல இருக்க வேண்டும் குலமாறன் இருப்பினை இதுவரை உன்னை நம்பி நான் போதும் படைகளுக்கு அளவுக்கு என்ன தரங்கட்டு உன்னை நம்ப நான் தயார். நானே வெயிச்சான காலத்துல ஏமா வீந்துக்கிட்டு வர போறேன் என்ன பாத்து கூட உங்கள 10 பேர் தூக்கு போட்டாடி ஓட்ட அஞ்சட்டா முன்ன 10 பேர் பின்னாடி 10 பேர் நிக்கிற மாதிரி நச்சரி போதிட்டு போவுன்னு தெரியாது. முப்படை தளபதி ஆளவந்தால் இருக்கவரை கண் கலங்கலாமா கண்ணீர் வடிக்கலாமா இப்போ இதை கட்டளையிட்டால் போதும் முல்லைநாடு சென்று மோகன்ராஜை சிறத்து ஆதத்தில் கட்டளையிடுங்கள் இல்லை என்றால் சித்தர் அடித்து எதிரிகளை நான் தும்சம் செய்துட்டு வருகிறேன். படியை மட்டும் படியிலன்னா பாந்தி வரும். இந்த முறையா வெற்றிக்கடை சீக்கிரம் எல்லைக்கு போட போறாரு. இப்ப நாட்டை பாதுகாக்க நம்ம நாட்டை கோட்டை காவலன் நாகப்பட. ஆமா, அவன் இருக்க நம் நாடு கதிகார மனுஷன். அவன் இயற்கை விதியா ஆண்டவன் தூக்கினான். அவன் இருந்தபோது அவனுடைய மகனோ சின்னம் திரு குழந்தை கதிரவன் என்று ஒரு பிள்ளை இருந்தான். அவன் இப்போ திருமண வயதில் அவனை நாட்டை ஒப்படைத்து நல்லது.